ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே, ஃபாலோ யோலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லுள்ளங்களே. ஓகே, கானா வினோத்தோட ஃபேமிலி வந்து ஃப்ரீ டாஸ்கில் உள்ளே வந்தாங்க. அவங்க ஒய்ஃபு, அதுக்கப்புறம் 2 பசங்க 2 குழந்தைங்களும் வந்திருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்குமே வந்து கானா வினோத் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட அந்த ஓப்பன்னஸ், அதாவது எதையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்காமல் அவர் என்னவோ அதை அப்படியே வீட்டில் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் அவங்க ஒய்ஃபும் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ அந்த தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாகவே ரொம்ப நல்ல மனுஷா தான் உண்மை. சரி, பதட்டப்படுறது, அந்த டென்ஷன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கலாம் அப்படி தான் இருப்போம். அவர் நேச்சரை மாற்றிக்காமல் அவர் அப்படியே இருக்கிறாரு. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அவங்களோட டாஸ்க் முடிச்சுட்டு வந்ததும் ரொம்ப ரொம்ப கலகலான்னு வீடே பயங்கர கலகலான்னு ஆயிடுச்சு. அமிதா இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், மற்றபடி சபரி ரொம்ப பசங்களோட ஜாலியாக விளையாண்டுட்டு ரொம்ப ஜோவியலாக கொண்டு போயிருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லா இருந்தாங்க. நல்ல ஹேரு, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஆகக்கூடிய எல்லா லட்சணங்களும் இருக்குது. பாடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு எல்லா டேலண்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். சொல்கிறதுக்கு இல்லை, நெக்ஸ்ட்டு சீசன் 9 அது முடிஞ்சு 10 வரும்போது அவங்களே வந்து கண்டஸ்டண்ட்டாக வந்தாலும் வந்துடுவாங்க. அந்தளவுக்கு தெளிவாக இருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணு அவங்களும் ரொம்ப க்யூட்டாக மழலைக்கு சொல் மாறாத இன்னும் பாட்டு பாடுறது பேசுறதெல்லாம் இருக்குது. பையன் பயங்கர கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ கேமரா ஃபோட்டோஜெனிக் ஃபேஸு, ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஸோ அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கின விஷயங்களுமே வந்து ரொம்ப ஜென்ரல் டாபிக் தான் பேசிக்கிட்டாங்க, கானா வினோத்தும் அவங்க ஒய்ஃபும். அதே மாதிரி அந்த கோவப்படாத அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க அவங்க பாக்யலட்சுமி. இவர்கிட்ட இருக்கிற சில ஃப்ளா அது எல்லாமே அவங்க நிறைவுபடுத்துறதுனால தான் இவங்க 2 பேர் லைஃபும் குடும்பம் ரொம்ப அழகாக இருக்குது. கமருதீனை கூப்பிட்டு உட்கார வச்சு யாரும் இல்லைன்றது சொல்லாதீங்க, இனிமேல் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் கம்ப்ளீட் ஒரு 5000 பேர் இருக்காங்க, எங்கள் ஏரியாவே உங்களுக்கு இனிமேல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றது ரொம்ப அழகான ஒரு பண்பை காமிக்குது பாக்யாவோடது. அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்து வச்சுக்கோங்க, இது வந்து கேமா பாருங்கன்னு சொல்லி பார்வதி விஷயத்தில் லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டோம் போனாங்க கமருதீனுக்கு. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஜெயிச்சுட்டு கப்போட வா அப்படின்ற ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தாங்க. அது இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, நான் வீட்டில் இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தனோ அதை செஞ்சிடாத அப்படின்ட்டு போனாங்க. அதை பெட்டி எடுக்கிறத பற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாக்யா. ஸோ அதை வந்து ஒரு ஹிண்டாக கொடுத்துட்டு போனாங்க, நம்ம என்ன பேசியிருந்தோம் அதை பண்ணிடாத அப்படின்ட்டு. ஸோ நல்ல ஒரு என்ன சொல் புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை சொல்லிட்டு பதட்டப்படாத, கோவப்படாத அப்படின்னு சொன்னாங்க. பார்வதிக்கு மண்டையெல்லாம் வெடிக்குது. நான் எல்லாரையும் பற்றி சொல்லு, இதை பற்றி சொல்லணும், இதை பற்றி ஏதாவது பெருமை பீத்தணும், அதுக்காக உட்கார வச்சுட்டு துருவிட்டே இருந்தது. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப சட்டிலாக அழகாக எல்லாரை பற்றியும், சாண்ட்ரா பற்றி கூட ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நீங்கள் 2 குழந்தைய வளர்த்து ஆளாக்கிருக்கேன், அதை விடவா பெரிய பிரச்சனையை பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு பார்வதி அந்த கண்ணை அடிப்பட்ட போது கூட ரொம்ப போல்டா இருந்ததை பற்றி சொல்லிட்டு போனாங்க. எல்லாரை பற்றியும் ரொம்ப அழகாக பேசினாங்க அவங்க பாக்யலட்சுமி. ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்தது அவங்க வந்தது. அவங்க வெறும் ஒரு சாக்லேட், கேட்பரிஸ் டெய்ரி மில்க் சாக்லேட் அமிச்சாரு பிக் பாஸ், அதோட அவங்க பர்த்டேவை முடிச்சாங்க. நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மக்களே. ஸோ தட் இந்த லைவ்ல வரக்கூடிய விஷயங்களை இன்னும் நிறைய வந்து லைவாக ஷேர் பண்ணுறதுக்கும், அதை பற்றின விஷயங்கள் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் அது இலகுவாக இருக்கும். தேங்க்யூ.